தேவன் எங்களோடு கூட பேசுவீராக. அருமையான ஏஞ்சல் மார்கரெட் இளவரசி சகோதரியை பயன்படுத்துவீராக. கேட்கிற செய்தியின் மூலமாக எங்களுக்கு சமாதானம் உண்டாகத்தக்கதாக உம்மிடத்திலே நாங்கள் மன்றாடுகிறோம். கர்த்தர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டு பதில் தருவீராக. எல்லாம் வல்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். நாம் செய்தியை கேட்போம், கவனமாய் கேட்போம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போதும் கூட நம் தேவ செய்திக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். மத்தேயு 5:9. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள். ரோமர் 12:18 வாசிப்போம். ரோமர் 12:18. கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாய் இருங்கள். எபிரேயர் 12:14 வாசிப்போம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. யோவான் 14:27. யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிப்போம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரமாக நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஆமென். 4 வசனங்களை நாம் வாசித்தோம். 4 வசனங்கள். மத்தேயு 5:9, ரோமர் 12:18, எபிரேயர் 12:14, யோவான் 14:27. இந்த 4 வசனங்களிலும் எதை குறித்து அதிகமாக சொல்லப்பட்டிருக்கிறது? சமாதானத்தை குறித்து. இந்த நாளிலே சமாதானம் இல்லாமல் அநேக குடும்பங்கள் காணப்படுகிறது. கிறிஸ்தவ குடும்பங்கள் உட்பட, ரட்சிக்கப்பட்ட குடும்பங்கள் உட்பட. பெயர் கிறிஸ்தவ குடும்பங்களாக இருக்கட்டும், ரட்சிக்கப்பட்ட குடும்பங்களாக இருக்கட்டும், புற மதத்தை சேர்ந்த குடும்பங்களாக இருக்கட்டும், அநேக குடும்பங்களில் சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலை. சமாதானம் இல்லாததுனால குடும்பங்கள் பிரிந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை. இப்படியாக நம்ம சமாதானம் இல்லாத சூழ்நிலைகளை நாம் பார்க்கிறோம். இதை எபிரேயர் 12:14 பார்த்தோம். கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லாரோடும் சமாதானமாய் இருங்கள் என்று சொல்லி, நம்மளால் ஆன மட்டும் எல்லாரோடும் நாம் சமாதானமாய் இருக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு வேதத்தில் ஒரு 5 நபர்களை நாம் பார்க்க போகிறோம். இந்த 5 நபர்கள் ஒரு பெரிய பிரச்சனைகளோடு ஒரு நபரை தேடி, இயேசுவை தேடி அவர்கள் போகிறாங்க. கர்த்தராகிய தேவன் அவர்களை சமாதானத்தோடு அனுப்பி வைக்கிறார். அவர்கள் சந்தித்த மனிதர்களும் அவர்களை சமாதானத்தோடு அனுப்பி வைக்கிறார்கள். அதை குறித்து நாம் இன்றைய நாளில் நாம் பிரசங்கத்தில் பார்க்க போகிறோம். யார் யார் சமாதானம் இல்லாமல் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும்படிக்காக மற்றவர்களை தேடி போனாங்க, எப்படி அவர்கள் சமாதானத்தை பெற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். முதலாவதாக 1 சாமுவேலின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிப்போம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அதற்கு ஏலி, சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றார். இங்கே ஏலி சொல்லுகிறார் சமாதானத்தோடே போ என்று சொல்லி. யாரை பார்த்து சொல்லுகிறார்? அன்னாளை பார்த்து சொல்லுகிறார். அன்னாள் அநேக வருடங்களாக பிள்ளை இல்லாத மலடியாக அவர்கள் காணப்படுகிறாங்க. தேவனுடைய சமூகத்தில் அழுது அவர்கள் ஜெபம் பண்ணும்போது ஏலி என்கிற அந்த ஆசிரியர் நினைத்தார், குடிச்சு வெறிச்சிருக்கிறா போல என்று நினைத்து அண்ணாள்கிட்ட கேட்குறான், நீ எது வரைக்கும் உன்னுடைய குடியை உன்னை விட்டு விளக்காமல் இருப்ப, எது மட்டும் நீ இப்படி குறித்து வெறிச்சிருப்ப என்று சொல்லி கேட்கும்போது அண்ணாள் அருமையாக சொல்கிறாங்க, ஆண்டவரே
நான் மன கிளேசமுள்ள ஸ்திரீ, நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை. நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். உம்முடைய அடியாளை வேலையாளின் மகளாக எண்ணாதையும் மிகுதியான விசாரத்தினாலும் கிளேசத்தினாலும் இந்நேரம் மட்டும் விண்ணப்பம் பண்ணினேன் என்றார். பிள்ளை இல்லாமல் அவளை ஏளனம் பண்ணுகிறதை இவளால் சகிக்க முடியல. அன்னாளுக்கு வருகிற நிந்தை, அன்னாளுக்கு வருகிற அவமானம், இதை அன்னாளால் சகித்து கொள்ள முடியல. அதனால அன்னாள் எடுத்த இறுதியான முடிவு, கர்த்தரிடத்திலே போகலாம், கர்த்தர்கிட்ட போய் நம்ம என்ன செய்யலாம், நம்முடைய குறைகளை எல்லாம் ஒப்பு கொடுக்கலாம், நம்முடைய மன கிளேசத்தை கர்த்தரிடத்துல சொல்லலாம் என்று சொல்லி அன்னாள் இறுதியாக போன இடம் கர்த்தருடைய சமூகம். கர்த்தருடைய சமூகத்திற்கு போய் ஜெபித்த பொழுது கூட அங்கே அந்த ஆலயத்தில் இருந்த ஆசாரியர் இவரை, இந்த அன்னாளை நிந்திக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஏன் இப்படி குடிச்சு வெறிச்சிருக்க என்று சொல்லி நிந்திக்கிறார். அப்பொழுது கூட அன்னாள் பொறுமையாக, அப்படியெல்லாம் ஆண்டவரே, நான் என்ன செஞ்சுட்டேன், கர்த்தரிடத்தில் என்னுடைய இருதயத்தை ஊற்றிவிட்டேன் என்று சொல்லி சொல்லுகிறாங்க. உடனே ஏலி என்ன சொல்கிறார், நீ சமாதானத்தோட போ. உனக்கு என்ன பிரச்சனை? பிள்ளை இல்லைங்கிறது தானே பிரச்சனை. கர்த்தருடைய சமூகத்தில் சொல்லிட்ட, நீ என்ன செய்ய, சமாதானத்தோட போ. இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் என்ன பண்ணுவார், உனக்கு கட்டளையிடுவார் என்று சொல்லி சமாதானத்தை அங்கு கொடுக்கிறார். யாருக்கு? பிள்ளை இல்லாததினாலே சமாதானம் இல்லாத சூழ்நிலையில் இருந்த அன்னாளுக்கு அங்கு ஏலி என்கிற ஆசாரியர் பின்பாக சமாதான வார்த்தைகளை சொல்லுகிறார். நீ சமாதானத்துடைய போ, கர்த்தர் உன் விண்ணப்பத்தின்படி உனக்கு செய்வார் என்று சொல்லி. இப்போ பாருங்க, அப்பொழுது அவள், உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தயை கிடைக்க கடவுது என்றால், பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தால், அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. ஏலி சமாதானத்தோட போ என்று சொன்ன அந்த ஒரு வார்த்தையினாலே இங்கே அன்னாள் போய் என்ன செய்கிறாங்க, போஜனம் பண்ணுகிறாங்க, சாப்பிட்டு விட்டு அவங்க போகிறாங்க. என்ன பார்க்குறோம், அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை என்று சொல்ல. இப்போ சமாதானத்தின் தேவன் சமாதானத்தை கொடுத்த உடனே அன்னாள் அதை பெற்றுக்கொண்டாங்க. அப்புறம் அவங்க துக்கமுகமாய் இருக்கவில்லை. இதை கர்த்தர் பார்த்து என்ன செய்கிறார், அந்த அன்னாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை, அதுவும் அன்னாள் கேட்டுக்கொண்டதின்படி அப்படியே கர்த்தர் கொடுக்கிறார். கொடுத்தபோது அன்னாலும் கர்த்தரிடத்துல எப்படி பொருத்தனை பண்ணினாங்களோ அந்த பொருத்தனை பண்ணினபடியே கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தருடைய வேலைக்காக அந்த சாமுவேலை ஒப்படைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அன்னாளுக்கு பிள்ளைகள் பிறந்தது. 22ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, அப்படியே கர்த்தர் அன்னாளை கடாட்சித்தார். அவள் கர்ப்பந்தரித்து 3 குமாரரையும் 2 குமாரத்திகளையும் பெற்றாள். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் கர்த்தருடைய சந்நிதியில் வளர்ந்தான். இப்போ அன்னாளுக்கு அடுத்து எத்தனை பிள்ளைங்க பிறந்தாங்களா? 5 பிள்ளைகள் பிறந்தாங்க. அதற்கு காரணம், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அன்னாள் சென்றாங்க. அதே சமயத்தில் நம்ம தான் கர்த்தருடைய சமூகத்தில் நம்முடைய பிரச்சனைகளை கொட்டிட்டோமே, இனிமேல் நம்ம துக்கமுகமாக இருக்கக்கூடாது. ஏலி சொன்ன வார்த்தை, அந்த சமாதானத்தோட போ. அந்த சமாதானம் இந்த அண்ணனுடைய இருதயத்தை ஆட்கொண்டது. அப்போ நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய இருதயத்தில் நமக்கு சமாதானம் வேண்டும் என்றால், முதலாவதாக கர்த்தருடைய வார்த்தையை அப்படியே நம்ம என்ன செய்யணும், ஏற்றுக்கொள்ளணும். கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளணும். ஏற்றுக்கொண்டு அதன்படியாக நடக்க நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்பொழுது தேவனுடைய சமாதானம் நம்முடைய இருதயத்திலும் நம்முடைய குடும்பத்திலும் அதிகமாக வரும். இன்றைக்கு சமாதான குறைச்சலுக்கு 90% காரணம், ஏன் 100% கூட சொல்லலாம், காரணம் என்ன என்றால், தேவனுக்கும் தேவனுடைய வார்த்தைக்கும் கீழ்ப்படியாதது தான். தேவனுடைய வார்த்தையை முதலாவது காதில் கேட்குறதே கிடையாது. இரண்டாவது, காதில் கேட்டாலும் அதன்படி செய்கிறதற்கு தங்களுடைய மனதை ஒப்பு கொடுக்கிறதே கிடையாது. இங்கே ஏலி, நீ சமாதானத்தோட போ, இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் கட்டளையிடுவார்னு சொன்னோன்னே அன்னாள் சொல்கிறாங்க, உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தயை கிடைக்க கடவுது என்று சொல்லிட்டு அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் அவர்கள் அதிகாலையிலிருந்து கர்த்தரை பணிந்து கொண்டு ராமாவில் இருக்கிற தங்கள் வீட்டுக்கு திரும்பி போனார்கள் என்று சொல்லி பார்க்குறோம். பாருங்க, அவளுக்கு குறை இருந்தாலும் கர்த்தரை என்ன செய்யலை, மறக்கலை. இந்த நாட்களிலே நம் வீடுகளில் குடும்பத்தில் பிரச்சனை என்று வந்துவிட்டால் நம்ம என்ன செஞ்சிடறோம்,
கர்த்தரை மறந்து போயிடுறோம். சபைக்கு வருகிறதே நான் மறந்து போயிடும். குடும்பத்தில் பிரச்சனை, என்னத்தை போய் கர்த்தரை நான் ஆராதிக்க, என்னத்தை போய் நான் கர்த்தரை தேடுறது, என் வீட்டில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது. வருத்தப்பட்ட பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தரேன்னு சொல்கிறேன். அப்போ நம்ம நல்லா இருக்கும்போது கர்த்தரை தேடி நன்றி செலுத்த வேண்டும், அது முக்கியம். அதே சூழ்நிலையில் பிரச்சனைகள் என்று வரும்போது, சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலை வரும்போது, இங்கே அண்ணாள் எப்படி கர்த்தருடைய சமூகத்தில் இருதயத்தை ஊற்றி ஜெபித்தார்களோ அதுபோல் கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம என்ன செய்யணும், அமர வேண்டும். நம்முடைய வீட்டில் அமருவதற்கு சரியான சூழ்நிலை இல்லையா? இங்கே சபை எப்பொழுதுமே திறந்து தான் இருக்கும். இங்கே என்ன செய்யலாம், தாராளமாக நீங்கள் வந்து அமைதியாக உட்காந்து ஜெபம் பண்ணிவிட்டு உங்களுடைய இருதயத்தில் உள்ள பாரங்கள், உங்களுடைய இருதயத்தில் உள்ள வியாகுலங்கள் எல்லாவற்றையும் எப்படி அண்ணால் தேவனுடைய சமூகத்தில் ஊற்றுனாங்களோ அதுபோல் நீங்களும் தேவனுடைய சமூகத்தில் சொல்லி அழுது ஜெபிச்சுட்டு போகலாம். கர்த்தர் கண்டிப்பாக அண்ணாளுக்கு பதில் தந்த தேவன் நமக்கு என்ன செய்வார், கண்டிப்பாக பதில் தருவார். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு சமாதானம் நம்ம எல்லாருக்கும் தேவை. சமாதானத்தின் தேவன் நம்மை ஆளுகை செய்ய வேண்டும். இரண்டாவதாக 1 சாமுவேல் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். இதே 1 சாமுவேல் 20ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். அப்பொழுது யோனத்தான் தாவீதை நோக்கி, நீ சமாதானத்தோடே போம், கர்த்தர் என்றைக்கும் எனக்கும் உமக்கும் என் சந்ததிக்கும் உம் சந்ததிக்கும் நடு நிற்கும் சாட்சி என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தை கொண்டு நாம் இருவரும் ஆணையிட்டு கொண்டதை நினைத்து கொள்ளும் என்றான். இங்கே நாம் பார்க்கும்போது யோனத்தான் தாவீதை குறித்து நம்ம பார்க்கிறோம். இங்கே தாவீதை சவுல் பல முறை கொல்லுவதற்காக தேடிக்கொண்டிருக்கிறார். இங்கே யோனத்தானை குறித்து நம்ம பார்க்கிறோம். சவுலுடைய மகன் யோனத்தானை குறித்து பார்க்கிறோம். அங்கு சவுலுடைய மகன் தான் யோனத்தான். ஆனால் அந்த யோனத்தான் யாருக்கு ஆதரவாக இருக்கிறார், தாவீதுக்கு ஆதரவாக இருக்கிறார். பல முறை சவுல் கொல்ல வருகிறதை தாவீதுக்கு அறிவித்தவர் இந்த யோனத்தான் தான். சவுலுடைய திட்டங்களை தாவீதுக்கு அறிவித்தவர் இந்த யோனத்தான் தான். அப்ப பாருங்க, அப்பொழுது கூட தாவீது சொல்லுகிறார், நீ சமாதானத்தோட போம், கர்த்தர் என்றைக்கும் எனக்கும் உமக்கும் என் சந்ததிக்கும் உன் சந்ததிக்கும் நடு நிற்கும் சாட்சி என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தை கொண்டு நாம் இருவரும் ஆணையிட்டு கொண்டதை நினைத்து கொள்ளும் என்று சொல்லுகிறார். இங்கு நாம் பார்க்கிற காரியம், தாவீது யோனத்தானுக்கு சமாதானம் சொல்லுகிறார். யோனத்தானுக்கு ஆபத்து வருகிற நேரத்தில் யோனத்தானுக்கு தாவீது என்ன செய்கிறார், சமாதானத்தை சொல்லுகிறார். அதன்படி யோனத்தானும் நடந்தபோது கர்த்தராகிய தேவன் யோனத்தானையும் ஆசீர்வதித்தார், தாவீதையும் ஆசீர்வதித்தார். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ஒரு காரியம், எலிசா நாகமான். 2 ராஜாக்களின் புத்தகம் 5ஆம் அதிகாரம், 2 ராஜாக்களின் புத்தகத்தில் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிப்போம். அதற்கு அவன் சமாதானத்தோட போய் என்றான். இவன் புறப்பட்டு கொஞ்ச தூரம் போன போது என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அதற்கு அவன் சமாதானத்தோட போய் என்றான். இவன் புறப்பட்டு கொஞ்ச தூரம் போன போது. இங்கு எலிசா நாகமானிடம் சொல்லுகிறார், நீ சமாதானத்தோட போ என்று சொல்லி. இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். நாகமான் குஷ்டரோகியாகி இருந்தார். இந்த குஷ்டரோகத்தை தீர்க்க ஒருவராலும் கூடாது இருந்தது. அப்பொழுது அந்த நாகமானுடைய வீட்டில் ஒரு பணிப்பெண், அடிமையாக கொண்டு வரப்பட்ட ஒரு சிறு பெண் இருந்தால், வேலைக்கார பெண் இருந்தால். அந்த வேலைக்கார பெண் சீரிய நாட்டிலிருந்து அடிமையாக கொண்டு வரப்பட்ட ஒரு பெண். அப்போ அந்த பெண் தன்னுடைய எஜமானிட்ட சொல்கிறா, நாகமானுடைய மனைவிட்ட சொல்கிறா, எங்களுடைய தேசத்தில் ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரு, அவர்கிட்ட போனால் அவர் என்ன செய்வார், இந்த குஷ்டரோகத்திலேருந்து விடுதலை தருவார், அதனால் நம்முடைய எஜமான அவர்கிட்ட நீங்கள் கூட்டிகிட்டு போங்க என்று சொன்னோன்னே அங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க. நாகமானுக்கு முதலாவது உடன்பாடு இல்லை. அதற்கப்புறம் எல்லாரும் வற்புறுத்துறாங்க. அதனால் என்ன செய்கிறான், அவன் போகிறான். போகும்போது எலிசா உள்ளே இருந்துட்டு நாகமானை பார்க்கவே இல்லை. நாகமான் ஒரு பெரிய படை தளபதி. நாகமானை கண்ணால் பார்க்கவே இல்லை. வர்றது தெரிஞ்சோன்னே எலிசா அவனை போய் யோர்தானில் என்ன செய்யுங்க, 7 தினம்
முங்க சொல்லுங்கன்னு சொல்லி சொன்னோன்னே இங்கே நாகமானுக்கு பயங்கர கோபமாயிடுச்சு. இங்கே 10வது வசனத்தில், அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ண, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுஸ்தமாவாய் என்று சொல்ல சொன்னான். யோர்தானில் போய் 7 தரம் ஸ்நானம் பண்ண சொல்ல, அப்பொழுது அவன் குஷ்டரோகத்திலேருந்து சுஸ்தமாயிருவான்னு சொல்லி அனுப்புகிறார். அதுக்கு நாகமான் கடும் கோபம் கொண்டு புறப்பட்டு போய், உனக்கு என்ன ஆயிடுச்சு? பயங்கர கோபமாயிடுச்சு. ஏன் கோபமாச்சு? அவனே சொல்கிறான் பாருங்க. அவன் வெளியே வந்து நின்று தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது தன் கையினால் அந்த இடத்தை தடவி இவ்விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கி விடுவான் என்று எனக்குள் நினைத்திருந்தேன். நான் ஸ்நானம் பண்ணி சுத்தமாகிறதற்கு இஸ்ரவேலின் தண்ணீர்கள் எல்லாவற்றை பார்க்கிலும் தமஸ்குவின் நதிகளாகிய ஆப்னாவும் பர்பாவும் நல்லதல்லவோ என்று சொல்லி உக்கிரத்தோட திரும்பி போனான். இங்கே அவனுக்கு கோபமாகி அவன் என்ன செய்கிறான்? சொல்கிறான், எலிசா வந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு எனக்கு எங்கே குஷ்டரோகம் இருக்கோ அங்கே கையை வச்சு தடவி எனக்கு சுத்தமாக்குவான்னு பார்த்தா, உள்ளே இருந்து கொண்டே என்ன செய்கிறான்? என்னை போய் யோர்தானில் போய் குளிக்க சொல்லி சொல்கிறானே, நான் குளித்து சுத்தமாகிறதற்கு எங்கள் தேசத்தில் எந்த நதியும் இல்லையா? இந்த நதிகளை காட்டிலும் எங்கள் தேசத்தில் இருக்க நதிகள் நல்லா இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். சொன்ன உடனே கிளம்பி போகிறான். நாகமான் கிளம்பி போகிறான். அப்பொழுது வேலைக்காரன் வந்து சொல்கிறான், அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை செய்ய சொன்னால் நீங்கள் செய்யாமல் இருந்திருப்பீங்களா? செஞ்சுருப்பீங்கள்ல. ஒரு சின்ன காரியம் தானே இப்போ சொல்லியிருக்கிறாரு, ஸ்நானம் பண்ணும் அப்பொழுது சுத்தமாகவேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஒருவேளை அது நடக்கலாம், அதனால் நீங்கள் செய்யுங்க என்று சொல்லும்போது அதே மாதிரி அவன் போய் குளிக்கிறான். குளித்தோடனே சுத்தமாயிடுச்சு. சுத்தமானோன்னுமே 17ஆம் வசனம் வாசிப்போம். அப்பொழுது நாகமான், ஆனாலும் 2 கோவேறு கழுதைகள் சுமக்கத்தக்க 2 பொதி மண் உமது அடியனுக்கு கட்டளையிட வேண்டும். உமது அடியன் இனி கர்த்தருக்கே அல்லாமல் அந்நிய தேவர்களுக்கு சர்வாங்க தகனத்தையும் பலியையும் செலுத்துவதில்லை. இங்கே எலிசாக்குள்ளாக இருக்கக்கூடிய கர்த்தரை அந்த நாகமான் உணர்ந்து கொண்டு அங்கிருந்து என்ன செய்கிறான்? 2 மூட்டை மண்ணை எடுத்துகிட்டு போகிறான். பலிபீடம் கட்டி கர்த்தருக்கு பலி செலுத்துவதற்காக அவன் கேட்குறான். அதுக்கப்புறம் காணிக்கை முன்னாடியே வந்து காணிக்கைலாம் கொடுக்குறான். அதெல்லாம் வந்து எலிசா வாங்க மறுக்கிறாரு. ஒரு காரியத்தையே 18ஆம் வசனம், ஒரு காரியத்தையே கர்த்தர் உமது அடியனுக்கு மன்னிப்பாராக. என் ஆண்டவன் பணிந்து கொள்ள ரிம்மோன் கோவிலுக்குள் பிரவேசிக்கும் போது நான் அவருக்கு கைலாக கொடுத்து ரிம்மோன் கோவிலே பணிய வேண்டியதாகவும், இப்படி ரிம்மோன் கோவிலில் நான் பணிய வேண்டிய இந்த காரியத்தை கர்த்தர் உமது அடியனுக்கு மன்னிப்பாராக என்றான். அதற்கு அவன் சமாதானத்தோட போ என்றான். உனக்கு எல்லாம் சரியாயிடுச்சு, சரியானோடனே என்ன செய்ய? சமாதானத்தோட போ என்று சொல்லி அங்கே எலிசா தீர்க்கதரிசி நாகமான்ட்ட சொல்லி அனுப்புகிறதை நாம் பார்க்க முடிகிறது. இப்போ பாருங்கள், ஒரு பலவீனம், அந்த பலவீனம் நீங்கி போகும்போது ஒரு சமாதானம் உண்டாகிறது அந்த இடத்துல. நம்ம முதலாவதாக பார்த்தோம் ஏலி அன்னாள். அதில் அன்னாளுக்கு இருந்த குறை, பிள்ளை இல்லை என்கிற குறை நீங்கி போன போது அன்னாளுக்கு ஒரு சமாதானம் உண்டானது. இங்கே யோனத்தானை தாவீதை கொல்ல தேடுறாங்க. யோனத்தானையும் அவன் கூட இருக்கிற யோனத்தானையும் கொல்ல தேடுறாங்க. அப்பொழுது தாவீது சொல்ற, நீ சமாதானத்தை போ, தேவன் உன்னோட இருக்கிறான்னு சொல்லும்போது யோனத்தான் காப்பாற்றப்படுகிறார். அதுக்கடுத்ததாக நாம் பார்க்கும்போது எலிசா நாகமான், அந்த சம்பவத்தில் நாம் பார்க்கும்போது நாகமானுக்கு இருந்த அந்த குஷ்டரோகம் நீங்குகிறது. அப்பொழுது அவனுக்கு ஒரு சமாதானம் உண்டாகிறது. அதுக்கடுத்ததாக புதிய ஏற்பாட்டில் ஒரு 2 பேரை குறித்து நம்ம பார்ப்போம். லூக்கா 7ஆம் அதிகாரம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 48 முதல் 50 வரைக்கும் உள்ள வசனங்கள். லூக்கா 7ஆம் அதிகாரம் 48 முதல் 50 வரைக்கும். அவளை நோக்கி, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். அப்பொழுது கூட பந்தி இருந்தவர்கள், பாவங்களை மன்னிக்கிற இவன் யார் என்று தங்களுக்குள்ளே சொல்லி கொண்டார்கள். அவர் அந்த ஸ்திரீயை நோக்கி, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடு போ என்றார். இங்கே ஒரு பாவமான ஒரு ஸ்திரீ, பாவியான ஒரு ஸ்திரீ, அந்த ஸ்திரீ என்ன செய்றா? இயேசுவினுடைய பாதங்களில் பரிமள தைலத்தை பூசுகிறாள். பரிமள தைலத்தை இயேசுவினுடைய பாதத்திலே பூசுகிறாள். பூசும்போது அங்கே இயேசு சொல்லுகிறார்,
நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான் என்று சொல்லி அவளை நோக்கி உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். இங்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பாவங்களை மன்னிக்க தயை பெருத்தவர். ஒரு மனிதனுக்குள்ளாக பாவம் இருக்கும் என்றால் அந்த மனிதனால் எப்படி இருக்க முடியாது? சமாதானத்தோடு இருக்க முடியாது. அந்த குற்ற உணர்வு அவனை உறுத்தி கொண்டே இருக்கும். இந்த குற்ற உணர்வு அவனை மடங்கடித்து கொண்டே இருக்கும். பாவ உணர்வு அவனை மேற்கொண்டு கொண்டிருக்கும். பாவத்தை அவன் மேற்கொள்ள மாட்டான், மாறாக பாவம் அவனை மேற்கொள்ளும். அப்ப பாவ மன்னிப்பு தருகிற இயேசுவின் இடத்துல வரும்போது நம்முடைய இருதயத்திற்கு ஒரு சமாதானம் கிடைக்கும். இங்க அப்படிதான் இந்த பாவம் உள்ள ஒரு ஸ்திரீ கண்ணீரால் தன் பாதங்களை கழுவி அவளை நோக்கி உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லி இங்கு இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இங்கே அந்த ஸ்திரீனுடைய விசுவாசம், நான் விலையேறப்பட்ட இந்த பரிமள தைலத்தை இயேசுவினுடைய பாதத்தில் நான் பூசுவேன், அவர் எனக்கு பாவத்திலிருந்து மன்னிப்பை கொடுப்பார் என்பதாக இருந்தது. அதனால் அவள் என்ன செய்கிறா, அந்த தைலத்தை இயேசுடைய பாதத்தில் பூசுகிறா. அவளுடைய பாவங்களை இயேசு மன்னிக்கிறார். இவள் என் தலையில் என்ன பூசலை, என் பாதங்களில் பரிமள தைலம் பூசினாள். அதனால் இவளுடைய பாவங்கள், அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இவள் என் மேலே அன்பு கூர்ந்திருக்கிறா என்று சொல்லுகிறார். ஒரு மனிதனுக்குள்ளாக பாவம் இருக்கும்போது அவனால் சமாதானத்தோடு காணப்பட முடியாது. பாவங்களை மன்னிக்கிற இயேசுவினுடைய பாதத்திலே வந்து நாம் அமரும்போது, இயேசுடைய பாதத்திலே நாம் முகங்குப்புற விழுந்து மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும் போது அவர் மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார். அதோடு மட்டுமல்ல, அந்த ஸ்திரீட்ட சொன்னார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடே போ என்று சொல்லுகிறார். அவள் விசுவாசத்தோடு தான் அந்த தைலத்தை தடவுனான். இயேசுவினுடைய பாதத்தில் நான் பூசுவேன், அவர் என்னுடைய பாவங்களை மன்னித்து எனக்கு ரட்சிப்பை கட்டளையிடுவார் என்ற ஒரு விசுவாசத்தோடு அவள் பூசுகிறாள். பூசின போது இயேசு அவளுடைய பாவங்களை மன்னித்தார். அதுதான் அவர் சொல்றாரு, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடே போ என்று சொல்லி. அப்ப ஒரு மனிதனுக்குள்ளாக பாவங்கள் நீக்கப்படும் போது, பாவங்கள் மன்னிக்கப்படும் போது அவனுக்குள்ளாக என்ன கிடைக்கும்? ஒரு சமாதானம் கிடைக்கும். இறுதியாக ஒரு நபரை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். இது லூக்கா 8ஆம் அதிகாரத்தில் 43 முதல் 48 வரைக்கும் உள்ள வசனங்கள். லூக்கா 8ஆம் அதிகாரம் 43 முதல் 48 வரைக்கும். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ளவளாய் இருந்து தன் ஆஸ்திகளை எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தும் ஒருவனாலும் சுத்தமாக்கப்படாதிருந்த ஒரு ஸ்திரீ அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் உடனே அவளுடைய பெரும்பாடு நின்று போயிற்று. அப்பொழுது இயேசு, என்னை தொட்டது யார் என்று கேட்டார். எங்களுக்கு தெரியாது என்று எல்லாரும் சொன்னபோது பேதுரும் அவனுடனே கூட இருந்தவர்களும், ஐயரே, திரளான ஜனங்கள் உம்மை சூழ்ந்து நெருக்கி கொண்டிருக்கிறார்களே, என்னை தொட்டது யார் என்று எப்படி கேட்கிறீர் என்றார்கள். அதற்கு இயேசு, என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டதை அறிந்திருக்கிறேன், ஆதலால் ஒருவர் என்னை தொட்டதுண்டு என்றார். அப்பொழுது அந்த ஸ்திரீ தான் மறைந்திருக்கவில்லை என்று கண்டு நடுங்கி வந்து அவர் முன்பாக விழுந்து, நான் அவரை தொட்ட காரணத்தையும் உடனே நான் சுஸ்தமானதையும் எல்லா ஜனங்களுக்கு முன்பாக அவருக்கு அறிவித்தாள். அவர் அவளை பார்த்து, மகளை, திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடே போ என்று சொல்லுகிறார். இங்கே பெருமாடுள்ள ஸ்திரீயை குறித்து நம்ம எல்லாரும் அதிகமாக அறிந்தது தான். இந்த பெருமாடுள்ள ஸ்திரீ 12 வருடமாக பெருமாடுள்ளவளாக இருக்கிறாள். அது தன்னிடம் இருந்த ஆஸ்தி எல்லாவற்றையும் விற்று வைத்தியம் பார்க்கிறா. எல்லா மருத்துவர்களையும் தேடி போயிட்டா. ஒருவேளை அவளுக்கு இன்னும் ஏதாவது சொத்துக்கள் இருந்து வைத்தியம் பார்க்கலான்னா எந்த ஒரு சொத்துமே அவள்கிட்ட இல்லை. யாராவது பணம் கொடுத்து உதவுறாங்க அப்படின்னா அந்த பணத்தை கொண்டு வைத்தியம் பார்ப்பதற்கு அவள் வாழ்ந்த ஊரில் எந்த ஒரு மருத்துவர்களும் இல்லை. ஏன்னா எல்லா மருத்துவர்கிட்டையும் இவ பார்த்துட்டா. நம்ம பார்க்கிறோம் இல்லையா? தன் ஆஸ்திகளை எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தும் ஒருவனாலும் சொஸ்தமாக்கப்படாதிருந்த ஒரு ஸ்திரீ தன் ஆஸ்தியை எல்லாம் வித்துட்டா. விற்று
அநேக மருத்துவர்களை போய் பார்க்குறா, ஆனால் ஒருவராலும் சொஸ்தமாக்கவே முடியல. அப்போ எல்லா மருத்துவரையும் பார்த்துறான், இன்னும் அவளுக்கு பார்க்குறதுக்கு மருத்துவர்கள் யாருமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில், வாழ்க்கையில் வெறுத்து போயிருந்த சூழ்நிலை, இயேசு வருகிறதை கேள்விப்பட்டு அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். உடனே அவளுடைய பெரும்பாடு நீங்கி போயிற்று. அப்பொழுது இயேசு கேட்குறார், என்னை தொட்டது யார் என்று சொல்லி கேட்குறார். கேட்கும்போது எல்லாரும் தெரியாதுன்னு சொல்கிறாங்க. பேதுருவும் அவனோட கூட இருந்தவரும் சொல்கிறாங்க, ஐயா எல்லாரும் இத்தனை பேர் நெருக்கிட்டு இருக்கிறாங்க, கூட்டமாக நெருக்கி கொண்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது உங்களை தொட்டது யாருன்னு எப்படி நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. கேட்ட உடனே இயேசு சொல்கிறாரு, அதற்கு இயேசு, என்னிலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டதை அறிந்திருக்கிறேன், ஆதலால் ஒருவர் என்னை தொட்டதுண்டு என்றார். எல்லாரும் நெருக்கி தொட்டாங்க, தொடணும்னு தொடலை, நெருக்கி அவர் மேலே எல்லாருடைய கை கால் எல்லாமே பட்டிருக்கும். அப்பெல்லாம் புறப்படாத வல்லமை விசுவாசத்தோடு அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ அவருடைய வஸ்திரத்தினுடைய ஓரத்தை ஒரு நோக்கத்தோடு அவள் தொட்டாள், ஒரு குறிக்கோளோடு ஒரு முடிவோடு அவள் தொட்டாள், விசுவாசத்தோடு அவள் தொட்டாள். தொட்ட உடனே அவரிடமிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டதை இயேசு உணர்ந்தார். வல்லமை புறப்பட்டு இவளுக்கு சுகமானதை இவளும் உணர்ந்தா. அதே சமயத்தில் அவரிடமிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டு வெளியே போனதை இயேசுவும் உணர்ந்தார். உணர்ந்ததுனால தான் என்னை தொட்டது யார் என்று சொல்லி கேட்கிறேன். அப்போ அதுக்கு மேலே அவளால் மறைத்து வைக்க முடியல. ஏன்னா இயேசுவே சொல்லிட்டார், என்கிட்டருந்து ஒரு வல்லமை போச்சு, யாரோ என்னை தொட்டு சுகமாயிருக்கிறாங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இதுக்கு மேலே நம்ம மறைஞ்சிருக்க முடியாதுன்னு அந்த ஸ்திரீயே தன்னுடைய சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் சொல்லிட்டான். சொன்ன உடனே அவர் பாருங்க எப்படி வந்து சொல்கிறான்னா, அப்பொழுது அந்த ஸ்திரீ தான் மறைந்திருக்கவில்லை என்று கண்டு நடுங்கி வந்து அவர் முன்பாக விழுந்து. எத்தனை பேர் இப்படிப்பட்ட மனநிலையோடு நாம் இருக்கிறோம்? கர்த்தருடைய ஆலயத்திற்கு வரும்போது, அவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணும்போது, வேதத்தை எடுத்து வாசிக்கும்போது நம்ம எத்தனை பேருக்கு ஒரு நடுக்கம் உண்டாகி இருக்கிறது? ஒரு தேவன் மேலே, தேவனை பற்றி தேவன் மேலே ஒரு பயம் நமக்கு உண்டாகி இருக்கிறது. நாம் யோசித்து பார்ப்போம். நமக்கு சமாதானம் இல்லாததற்கு அதுவும் ஒரு காரணமாக இருக்கும். ஆராதனைக்கு வரலாம், நல்லா ஜெபம் பண்ணலாம், பைபிள் வாசிக்கலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனால் ஒரு வசனத்தில் பார்க்குறோம், பயத்தோடும் நடுக்கத்தோடும் கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லி. அப்போ அந்த பயமும் நடுக்கமும், கர்த்தரை பற்றிய பயமும் நடுக்கமும் நம்ம எத்தனை பேருக்கு இருக்கிறது? அதை கர்த்தராகிய தேவன் பார்க்கிறார். தேவன் இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிற தேவன். அவர் நாம் எப்படிப்பட்ட உள்ளத்தோடு அவரை தேடுகிறோம் என்பதை அறிந்திருக்கிற தேவன். பயத்தோடு நடுக்கத்தோடும் அவரை நாம் ஆராதிக்கும் போது நமக்கு சமாதானத்தை அவர் கட்டளையிடுகிறார். அவள் விசுவாசத்தோடு போய் தொட்டால், பயந்து கொண்டு தான் தொட்டிருப்பா. விசுவாசமும் இருந்தது, பயமும் இருந்தது. அதோடு தான் போய் தொட்ட உடனே அவளுக்கு சுகமாயிடுச்சு. சுகமான உடனே அவள் துள்ளி குதிக்கலை. 12 வருஷமாக பெரும்பாடு. அந்த ஒரு நொடியில் சரியாயிடுச்சு. அப்போ அவள் எவ்வளோ சந்தோஷமாக ஆனந்தத்தோடு துள்ளி குதிக்கணும். ஆனால் அவள் எந்த ஒரு ரியாக்ஷனுமே காட்டலை. ஏன்னா அவளுக்கு ஒரு பயம், தன்னுடைய பலவீனத்தை வெளியில் சொல்லுவதற்கு ஒரு வெட்கம். இன்னுமாக நம்ம தெரியாமல் போய் தொட்டுட்டோம். அதாவது அவளுடைய பிரச்சனை என்னென்னா, இந்த பெரும்பாடு அப்படிங்கிற பிரச்சனையை நம்ம எப்படி இத்தனை ஆண்களுக்கு முன்னாடி நம்ம போய் சொல்கிறது என்று தான் அவளுடைய பிரச்சனை. அதனால தான் அவள் வெளியரங்கமாக சொல்லாமல் ரகசியமாக அவருடைய ஆடையை தொட்டா. ஆனால் அதற்கு பிறகும், சுகம் அடைந்த பிறகும் கூட அவளுக்கு வெளியரங்கமாக சொல்லுவதற்கு தைரியம் இல்லை. ஒரு வெட்கமான ஒரு சூழ்நிலையில் அவள் காணப்பட்டாள். ஆனால் இயேசு சகலத்தையும் அறிந்தவர், என்னிலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டது, யார் என்னைய தொட்டது என்று சொல்லி கேட்கிறார். அப்போ இங்கே அந்த ஸ்திரீ வந்து, ஐயோ இயேசுவுக்கு தெரிஞ்சு போச்சு, நம்ம தொட்டது தெரிஞ்சு போச்சு. ஏன்னா இத்தனை பேர் நெருக்கி கொண்டிருக்கிறாங்க, இனி யாரோ ஒருத்தர் தொட்டிருக்காங்க, என்கிட்ட இருந்து வல்லமை புறப்பட்டிருக்கு. அப்போ இயேசுடைய வல்லமையை அந்த ஸ்திரீ அறிந்திருக்கிறாள். அவருடைய வல்லமையினால தான் நான் சுகமாயிருக்கிறேன் என்று சொல்லி அவள் அறிந்திருக்கிறாள்.
இப்போ அவரே சொல்லிட்டார், இப்போ என்கிட்டருந்து ஒரு வல்லமை புறப்பட்டது, யார் என்னை தொட்டதுன்னு சொல்லி கேட்ட உடனே ஐயோ நம்ம மறைஞ்சிருக்கலாம், நம்ம சொல்லிடலான்னு சொல்லிட்டு அவர் முன்பாக விழுந்து, இயேசுவின் முன்பாக விழுந்து தான் அவரை தொட்ட காரணத்தையும் உடனே தான் சுஸ்தமானதையும் எல்லா ஜனங்களுக்கும் முன்பாக அவருக்கு அறிவித்தார். எல்லா ஜனங்களும் நிற்கிறாங்க. எந்த சமயத்தில் அவர் வெட்கப்பட்டு இருந்தாலோ, வெட்கப்பட்டு சொல்லாமல் அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை மட்டும் தொட்டு சுகத்தை பெற்றுக்கொண்டாலோ, அதே சூழ்நிலை தான் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை சூழ்ந்து இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் தான் அவள் எல்லாருக்கும் முன்பாக இயேசுக்கிட்ட நான் தான் ஆண்டவரே தொட்டேன், நான் இந்த காரணத்தினால தான் தொட்டேன், தொட்ட உடனே உங்கள்கிட்ட இருந்து ஒரு வல்லமை வந்து என்னைய சுகமாக்கிருச்சு என்று சொல்லி அப்பொழுது தான் அவள் வெளியரங்கமாக அறிவிக்கிறாள். அவர் அவளை பார்த்து, மகளே திடன் கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போய் என்று சொல்லி சமாதானத்தின் தேவன் சமாதானத்தின் தேவனாகிய இயேசுவை தேடி நாம் வரும்போது எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வை கொடுத்து அவர் சமாதானத்தையும் கொடுக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். இந்த ஸ்திரீ அப்படி தான் விசுவாசத்தோடு வந்தாள். இங்கே இயேசு சொல்கிறார் இல்லையா, உன் விசுவாசத்தின்படி உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போ என்று சொல்லுகிறார். அவளுடைய விசுவாசம் அவளை அந்த இடத்துல ரட்சித்தது, அவளுக்கு சுகத்தை தந்தது. அவள் சுகத்தை தேடி வந்த தேவன் யாரு? ஜீவனுள்ள நாம் ஆராதிக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆனால் இன்றைக்கு நாம் என்ன பண்ணுகிறோம்? சமாதானத்தை தேடி எங்கெங்கோ நம்ம போகிறோம். கர்த்தருடைய சமூகத்தை விட்டுட்டு எங்கெங்கோ நம்ம போகிறோம். கர்த்தரை அறிந்த பிள்ளைகள் தான், விசுவாச பிள்ளைகள் தான், ரட்சிக்கப்பட்ட அநேக வருடங்கள் சபைக்கு வருகிற பிள்ளைகள் தான். ஆனால் சமாதான குறைச்சல் என்று வரும்போது கர்த்தரை நம்ம மறந்துட்டு வீட்டிலேயே இருந்துடுறோம். இல்லைன்னா எங்கிட்டும் அங்கங்கேயும் போக முடியல அப்படின்னாலும் நம்ம என்ன செஞ்சிடறோம்? வீட்டிலேயே இருந்துடுறோம். சமாதானத்தின் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவருடைய சமூகத்துக்கு நம்ம வரும்போது கர்த்தர் நிச்சயமாக சமாதானத்தை கொடுக்கிறார். ஆடையின் ஓரத்திலே அவருடைய வல்லமை இருக்கும் என்றால் அவருடைய சமூகத்திலே நாம் காத்திருக்கும் போது எவ்வளவு வல்லமை கிரியை செய்யும். அந்த தேவனை நாம் ஒருபோதும் மறக்கக்கூடாது. அநேக வருடங்களாக பலவீனப்பட்டிருந்த அந்த ஸ்திரீ இந்த பலவீனத்தை வெளியில் சொல்ல முடியல. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அநேக காரியங்கள் வெளியில் சொல்ல முடியாத காரியங்களாக இருக்கலாம். வெளியில் சொன்னால் அவமானம் ஆயிருமோ, வெளியில் சொன்னால் ஏதாவது நம்மளை நினைப்பாங்களோ, ஏளனமாக பேசுவாங்களோ, ஊரெல்லாம் பரப்பிடுவாங்களோ, அநேக காரியங்கள் நம்முடைய இருதயத்திற்குள்ளாக இருக்கலாம். ஆனால் அவை எல்லாவற்றையும் மாற்றுகிற தேவனுடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். சமாதான காரண நீங்கள் தானே, சர்வ வல்லவரும் நீங்கள் தானேன்னு பாட்டு பாடணும். இயேசு நீங்கள் இருக்கையில் நாங்கள் சோர்ந்து போவதில்லை. பாருங்க, அந்த ஸ்திரீ 12 வருடமாய் பெரும்பாலுள்ள ஸ்திரீ சோர்ந்து போய் இருந்தா. ஆனால் இயேசு வந்த உடனே அவள் என்ன செஞ்சா? இயேசுவை தேடி ஓடிட்டா. சோர்ந்து போய் அப்படியே இருக்கல, இயேசுட்டு போனால் எனக்கு சுகம் கிடைக்குன்னு ஓடிட்டா. அந்நாள் சோர்ந்து போய் இருந்தாங்க. கர்த்தருடைய சமூகத்தில் போய் சோர்ந்து போகாமல் இருதயத்தை ஊற்றி ஜெபிச்சாங்க. பாருங்கள், இப்படியாக நாம் சோர்ந்து போகாமல் கர்த்தருடைய சமூகத்தில் நம்முடைய பிரச்சனைகள், போராட்டங்கள், பாடுகள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றி நமக்கு சமாதானத்தை தர அவர் போதுமானவராக இருக்கிறார். சமாதானத்தின் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அன்னாளுக்கு சமாதானத்தை பிள்ளையை கொடுத்து சமாதானத்தை தந்த தேவன். யோனத்தானுடைய ஜீவனை பாதுகாத்து சமாதானத்தை தந்த தேவன். நாகமானுடைய குஷ்டரோகத்தை நீக்கி சமாதானத்தை தந்த தேவன். பாவியான ஸ்திரீனுடைய பாவத்தை நீக்கி சமாதானத்தை தந்த தேவன். பெரும்பாடுள்ள ஸ்திரீனுடைய அந்த பெரும்பாடை தன்னுடைய வஸ்திரத்தை தொட்டதினாலே வல்லமை கொடுத்து சுகமாக்கின சமாதானத்தை தந்த தேவன். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் காணப்படுகிற எல்லா சமாதானம் இல்லாத சூழ்நிலைகளிலும் என்ன காரணத்தினால நம்முடைய குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் இருந்தாலும் சரி, அது பொருளாதார குறைவாக இருக்கலாம், பிள்ளைகளுடைய படிப்பின் காரியங்களாக இருக்கலாம், இன்னுமாக நாம் பார்க்கும்போது நம்ம செய்யாத ஒரு காரியத்தை செய்ததாக யாராவது சொன்னதாக இருக்கலாம், வீடு இல்லாமல் இருக்கக்கூடிய காரியங்களாக இருக்கலாம், பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கை குறித்த காரியங்களாக இருக்கலாம்.
என்ன காரியத்தை குறித்து நம்முடைய இருதயத்தில் சமாதானம் இல்லாமல் இருந்தாலும் கர்த்தராகிய தேவன் இன்றைக்கு அந்த சமாதானத்தை நமக்கு தர போதுமானவராக இருக்கிறார். நாம் கர்த்தருடைய சமூகத்திற்கு நாம் செல்ல வேண்டும். கர்த்தருடைய சமூகத்திலே நாம் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். அன்னாலை போல இருதயத்தை ஊற்றி செபிக்க வேண்டும். இங்கே நாகமானை போல கர்த்தருடைய தீர்க்கதரிசியின் வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். பாவியான ஸ்திரீயை போல நம்மை தாழ்த்த வேண்டும். இந்த பெருமாடு உள்ள ஸ்திரீயை போல ஒரு பெரிய விசுவாசம் நமக்கு வேண்டும். அப்படியாக இருக்கும்போது கர்த்தராகிய தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் சமாதானத்தை தர போதுமானவராக அவர் இருக்கிறார். சமாதானத்தின் தேவன் தாமே நம்ம ஒவ்வொருவரோடு கூட இருந்து சமாதானத்தை கட்டளையிடுவாராக. நம்ம பார்க்கிறோம் இல்லையா, நான் கொடுக்கிற சமாதானம் உலகம் கொடுக்கிற பிரகாரமாக இல்லை என்று சொல்லுகிறார். யோவான் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரமாக நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. சமாதானத்தை நிறைவாக தருகிற தேவனிடத்திலே நாம் வந்திருக்கிறோம். ஒருபோதும் சோர்ந்து போகாமல் விசுவாசத்திலே நம்ம நிலைத்திருப்போம். கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயத்தில் இன்னும் அதிகமாக நம்ம வளருவோம். கர்த்தருக்கு நடுங்கி அவருடைய சமூகத்தில் நம்ம காத்திருப்போம். தொடர்ந்து அதிகமாக அவருடைய சமூகத்தில் நம்ம காத்திருந்து ஜெபம் பண்ணுவோம், வேதத்தை வாசிப்போம். சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருந்து சமாதானத்தை கட்டளையிட்டு நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து உயர்த்துவாராக.